ஒரு பருந்து அமைதியாக இருக்கும், ஆனால் வானத்தை தொடும் மனதைரியம் கொண்டது. இங்கே நாம் பருந்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 7 மனப்பாங்குகள். பருந்துகள் தனியாகவே உயரத்தில் பறக்கின்றன. பருந்துகள் சிட்டுக்குருவிகள், காகங்கள் போன்ற சிறிய பறவைகளுடன் பறப்பதில்லை. அதாவது மனம் சுருங்கியவர்களிடமிருந்து விலகி இருங்கள். உங்களை கீழே இழுக்கும் மக்களை தவிருங்கள். பருந்துகள் பருந்துகளுடன் மட்டுமே பறக்கும். உங்களை சுற்றி உள்ளவர்களே நீங்கள் ஆகப்போகும் நபரை தீர்மானிக்கிறார்கள் என்ற பழமொழி உள்ளது. ஆகையால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். 2. பருந்துகளுக்கு தெளிவான பார்வை உண்டு. அவை 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் எதை நோக்க வேண்டும் என நினைக்கிறதோ அதன் பார்வையை மையப்படுத்த முடியும். எத்தனை தடைகள் இருந்தாலும் பருந்து தனது கண்ணோட்டத்தை மாற்றாது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வைத்திருங்கள். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் கவனத்தை மாற்ற வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி உங்களுக்கு சொந்தமாகும். 3. பருந்துகள் அஞ்சாதவைகள். எவ்வளவு பெரிய விலங்காக இருந்தாலும் பருந்து ஒதுங்காமல் போராடும். அதாவது உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பயமடைய வேண்டாம். முறையான முகாமைத்துவம் மூலம் அதை சமாளிக்கலாம். வெற்றியாளர்கள் அஞ்சாமை கொண்டவர்கள். பருந்துகள் கடின முயற்சியின் அடையாளங்கள். புயல் மேகங்கள் வந்தால் பருந்துகள் அதில் மகிழ்ச்சி அடைகின்றன. புயலின் காற்றை பயன்படுத்தி மேலே மேலே பறக்கின்றன. மற்ற பறவைகள் மரக்கிளைகளில் ஒளிந்த போதிலும் பருந்து புயலின் மீது பறக்கும். அதாவது வெற்றியாளர்கள் சவால்களை பயப்படாமல் எதிர்கொள்கின்றனர், அவற்றை சந்திக்கின்றனர், மேலும் அதிலிருந்து வளர்ச்சி பெறுகின்றனர். 5. பருந்துகள் இறந்த உயிரினங்களை சாப்பிடுவதில்லை. அவை சாகடித்த உயிரினத்தின் இறைச்சியையே சாப்பிடும். மற்ற உயிர்களின் கழிவுகளை சாப்பிடுவதில்லை. அதாவது பழைய வெற்றிகளில் மட்டும் வாழாதீர்கள். புதிய இலக்குகளை நோக்கி முன்னேறுங்கள். பழையதை விட்டுவிட்டு புதியதை எதிர்கொள்ள. 6. பருந்துகள் பயிற்சிக்காக தயார் செய்கின்றன. கூட்டில் உள்ள மென்மையான இறகுகளையும் புல்களையும் அகற்றி குஞ்சுகள் கஷ்டப்படும்படி கூட்டை மாற்றுகின்றன. அந்த கஷ்டத்தால் அவை பறக்க தயாராகின்றன. அதாவது சுகமான சூழ்நிலையில் இருந்து வெளியே வாருங்கள். வளர்ச்சிக்கான இடம் உங்கள் சுகத்திற்குள் இல்லை. கடைசியாக 7. பருந்துகள் உயிர் சக்தி கொண்டவை. பருந்து முதிர்ந்த பிறகு அதன் இறகுகள், மூக்கு, நகம் பலவீனமாகின்றன. அது மீண்டும் உயரமாக பறக்க முடியாது. அப்போது அது மலைப்பகுதியின் ஓரங்கட்டி கொண்டு தனது பழைய இறகுகள், மூக்கு, நகம் அனைத்தையும் வலியுடன் இரத்தத்துடன் கல்லில் உரைத்து எடுத்துவிடும். புதியவை வளர வரும் வரை அமைதியாக காத்திருக்கும். பிறகு புதிய சக்தியுடன் மீண்டும் வானத்தை வென்று பறக்கும். அதாவது சில பழைய பழக்க வழக்கங்களை, சிந்தனைகளை விட்டுவிட்டு முன்னேற வேண்டும். உங்களை முன்னேற்றம் செய்யாததை விடுங்கள்.